வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வேலி ஹோம்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு கோயம்புத்தூர் பாலக்காடு எல்என்டி பைபாஸில் எட்டிமடைங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் 200 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே இந்த வீடு இருக்குது. இந்த வீடு பார்த்திங்கன்னா 2.8 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1600 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் கிழக்கு பார்த்த மாதிரி சைட்டில் இந்த வீடை கிழக்கு பார்த்த மாதிரி கட்டியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வீட்டோட ஹைலைட்ஸ். இந்த வீட்டை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஒயிட், கிரே அண்ட் கோல்டன் கலரில் ரொம்ப அருமையான எலிவேஷன் டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த இடது பக்கமாக இருக்கிற அந்த கோல்டன் கலர் வந்து ஸ்பெஷல் பட்டியில் பண்ணியிருக்காங்க. சைட்டோட அளவு 26.6க்கு 46ங்கிற அளவில் 2.8 சென்ட் லேண்ட் ஏரியா. மெயின் கேட் ஓப்பன் பண்ணோடனே கார் பார்க்கிங் ஏரியா. 15க்கு 16ங்கிற அளவில் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணோடனே வாட்டர் சம்பும் போர்வெல்லும் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோவோட சைட் வால்ஸ்க்கு சீலிங் ஹைட்டுக்குமே டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அதுக்கு கோல்டன் பீடிங்கும் கொடுத்துருக்காங்க. வீட்டோட நார்த் ஃபேஸிங்கில் ஒரு அவுட்டர் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. 4க்கு 3ங்கிற அளவில் இந்தியன் பேட்டர்ன் டாய்லெட் டைப் கொடுத்துருக்காங்க. டூ ஸ்டெப்ஸ் கிரானைட்டில் கொடுத்து ஒரு ஹெவியான டேக்வுட் மெயின் டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த டோர் பார்த்தீங்கன்னா டபுள் டோராக கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணோடனே லிவிங் ஹால் 20க்கு 16ங்கிற அளவில் ரொம்ப ஸ்பேசியஸான லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ரொம்ப அட்டகாசமான ஒரு ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நிறைய ஸ்ட்ரிப் லைட்ஸும் ஸ்பாட் லைட்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பெரிய ஹாலுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஹாலே ரொம்ப வெளிச்சமாகவும் நல்ல காற்றோட்டமாகவும் இருக்குது. நார்த் ஃபேஸிங்கில் ஸ்டெப்ஸுக்கு கீழே டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. அந்த டிவி யூனிட்டுக்கு நிறைய பேஸ் கேபினட்டும் கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டை ஒட்டி அட்ஜசண்ட்டாக வடக்கு பார்த்த மாதிரியே பூஜா ரூமும் கொடுத்துருக்காங்க. இந்த இன்டீரியர் எல்லாமே அலுமினியமில் பண்ணியிருக்காங்க. அலுமினியமில் பண்ணுறதுல என்ன அட்வான்டேஜ்னால் கரையான் வராது, தீ பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் லாங் லைஃபுக்கு வரும். இந்த யூபிவிசி வுட்லெல்லாம் பண்ணிங்கனாலுமே சீக்கிரமாக டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸ்டெப்ஸுக்கு கீழே யூபிஎஸ்க்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிச்சன். கிச்சனோட என்ட்ரன்ஸுக்கு WPC பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட அளவு 8க்கு 11 எல் ஷேப்பில் லாஃப்ட் கவரேஜ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மாடல் கிச்சனோட பேஸ் கேபினட்ஸ். அது மட்டும் இல்லாமல் பைப்டு கேஸ் கனெக்ஷனுக்காக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது ஓவர் ஹெட் கேபினட்ஸு.
ஷெல்ஃபை கிளாஸில் கவர் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்குமே டைல்ஸுக்கு வந்து கோல்டன் பீடிங் கொடுத்து ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. சீலிங்கோட ஃபுல் லைட்டுக்குமே இங்கேயும் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஹாலில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அளவு 10x16. கிளாஸி வெட்டிஃபைட் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. 3 டோர் வார்ட்ரோபும் லாஃப்ட் கவரேஜும் பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப்ஸ்க்கு அட்டாச்சாக ட்ரெஸ்ஸிங் மிரரும் கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் மிரர் ஓப்பன் பண்ணிங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ் வச்சுக்கிறதுக்காக ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கு 2 பெரிய விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம் டாய்லெட் 4x7 அளவில் கொடுத்துருக்காங்க. டாய்லெட்டோட ஃபுல் லைட்டுக்குமே டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸுமே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அடுத்தது நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்க்க போகிறோம். பிளாக் அண்ட் ஒயிட்டில் கான்ட்ராஸ்டாக ஸ்டெப்புக்கு கிரானைட்டும் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லா ஹெவியான SS ஹேண்ட் ரைல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே லாபி. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு பெட்ரூமும் சவுத் ஃபேஸிங்கில் ஒரு பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்க 2வது மாஸ்டர் பெட்ரூம் பார்க்க போகிறோம். இந்த பெட்ரூமோட அளவு 10x16. கீழே இருக்க பெட்ரூமை அப்படியே மேலேயும் கொடுத்துருக்காங்க. இங்கே டிஃப்ரெண்ட் கலரில் வார்ட்ரோபும் கபோர்டும் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்க மாதிரியே 3 டோர் வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் மிரர் கம் லாஃப்ட் கவரேஜ். கீழே இருக்க சேம் பேட்டர்னில் பாத்ரூம் டாய்லெட் கொடுத்துருக்காங்க 4x7. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3rd பெட்ரூம். அது கிட்ஸ் பெட்ரூம். சவுத் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. பெட்ரூமோட அளவு 10x11. இந்த பெட்ரூமில் 4 டோர் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோப்லேயே அட்டாச்சாக ட்ரெஸ்ஸிங் மிரர் கொடுத்துட்டாங்க. அது ஃபுல் லைட் மிரர் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட்டையும் கவர் பண்ணிட்டாங்க. 4x6 அளவில் பாத்ரூம் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா ஃபிட்டிங்ஸுமே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் அமிர்தா யூனிவர்சிட்டிக்கு பக்கத்தில் எட்டிமடைங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. LNT பைபாஸ்லேருந்து ஜஸ்ட்டு 200 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட பட்ஜெட் 67 lakhs, நெகோஷியபிள். ட்ரிங்கிங் வாட்டர், போர்வெல் வாட்டருக்காக கொஞ்சம் எலிவேட் பண்ணி டேங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டர் நல்லா ப்ரெஷராக வரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய வீடுகள் அமைஞ்ச பகுதியில் தான் இந்த வீடு இருக்குது. இந்த வீட்டை விசிட் பண்ணணும், புக் பண்ணணும்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேல்யூ ஹோம்ஸ். கைகூடும் உங்கள் கனவு இல்லம்.